அதே ஆமா மாதிரி சார். விவேக் சார் அந்த சீன்ல காட்டும் பொழுது மனசுக்கு அப்படியே இந்த படத்தை நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம்ல, கதை ஏதாவது கெஸ் ம். பண்ண முடியுதா உங்களால? எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது ஜவான் ஷாருக் கான் ஞாபகத்துக்கு வந்தாரு. ம். மொட்டைமாடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ ஒண்ணு பார்க்க போறோம். இத்தன நாளா வந்து இந்தியன் 2 பாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு என்னடா இது இன்னும் எதிர்பார்த்தோமே! அப்படின்னு சொல்லி ஒரு தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கு தீனி போடுற மாரி, அதுக்கு இல்ல படம் செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நிரூபிக்கிற மாரி, அவங்க சைட்ல இருந்து நமக்கு ஒரு ட்ரைலர் விட்டுருக்காங்க. அந்த ட்ரைலர பார்க்கும்பொழுது மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பட் நம்ம திரும்ப இப்ப நம்ம அத பத்தி நம்ம ரிவ்யூ பண்ற இடத்துல இருக்கோம். நல்லா இருக்கு. ஸோ அத உங்க கூட ஷேர் பண்றதுல வந்து மொட்டை மாடி சினிமா ஜேகே, விபின், நானு எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுறோம் உங்க கூட ஷேர் பண்றதுல. ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பார்த்துடலாமா? வாங்க. இது படிப்புக்கேத்த வேலை இல்ல, வேலைக்கேத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான். தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கே பேசுவோம். ஆனா அது சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்ல. ஜஸ்ட் வாக்கிங் டாக்ஸ். அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு. Indian. Named Senapati. Freedom fighter. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வர்மம். அவர் திரும்பி வரணும். ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது இரண்டாவது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. டாமன் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. சார் சொல்லுங்க. ட்ரைலர் பார்த்தோம். என்ன செம்மையா சார்? இருக்குல்ல சார்? ஆமா, சூப்பரா இருக்கு. ஒரு ஒரு அதிரடி. ஆமா சார். எதிர்பார்க்கல. சங்கர் இருந்து எதிர்பார்க்கல. ஆமா. இல்ல டச் அவரு விட்டு போச்சு படம் நல்லா அப்படின்ற மாதிரி. இருக்கும். பட் ஆனா இந்தியன் 2 வந்து இப்ப கடைசியா வந்த அப்டேஷன்லாம் பார்க்கும்பொழுது என்னடாதுன்னு தோணுச்சு. இப்ப வந்து இத எதிர்பார்க்கல. அவ்வளவுதான். மத்தபடி ம். சங்கர் செம டேலண்ட் செமையா பண்ணுவோம் அப்படி. கண்டிப்பா. ஆமா. நல்லா இருக்கு. சங்கர் சார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சமுதாய அக்கறை இருக்கிற மாதிரி தான் நிறைய படம் எடுத்துட்டு இருப்பாரு. ம். இப்ப வந்து இந்த ம். படத்துலயும் அந்த சமுதாய அக்கறைங்கிற மீட்டர் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா பூமர் அந்த மாதிரி கிரிஞ்சி ஆயிரும். அது ஒரு மீட்டர் ம். லெவலுக்குள்ள இருந்து லேட்டஸ்டா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி படம் எடுத்தாருன்னா இந்த படம் நல்லாவே இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஆனா அந்த மாதிரிதான் இருக்கு, பார்க்கலாம். ட்ரெண்டிங் இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு சார் படம். உங்களுக்கு வேற என்ன சார் தோணுது ஜிகே சார்? சார் ரஜினிக்கு எந்திரன் மாதிரி கமலுக்கு இது கொடுத்துருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ரஜினிக்கு சிவாஜி எந்திரன் மாதிரி. எந்திரன் எந்திரன் மாதிரி எந்திரன் மாதிரி. ஏன்னா ஒரு கமர்ஷியலா ஒரு ஹீரோயிசமோட படங்கள் வந்து கமல்ஹாசனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விக்ரம் வந்துச்சு. ஆனா அது வந்து ஒரு கமர்ஷியல் படம்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு அது வந்து லோக்கி, அது ஒரு லோக்கி ஸ்டைல் ஒரு படம். அது ஸ்டைலிஷான ஃபிளிக்கு. நம்ம வந்து ஒரு நம்ம ஊர் கமர்ஷியல், சங்கரோட கமர்ஷியல்ல கமல் பார்க்குற மாதிரி இருக்கு. கமல் கமர்ஷியல் படம் நடிச்சு ஒரு 20-25 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஒரு ஃபுல் ஸ்லெட்ஜ் கமர்ஷியல் படம் நடிச்சு
சகலகாலா வல்லவன் அந்த டைமில் இருந்தார் சார். விக்ரம், சகலகாலா வல்லவன் அந்த டைமில் தான் அவரோட படங்கள் கமர்ஷியல் படமெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காமெடிக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ட்ராக்கே வேறு மாதிரி ஆயிடுச்சு. காமெடி அவரோட ஆக்டிங்காக டேரக்டர்ஸ்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி டேரக்டர்ஸு தசாவதாரம் மாதிரி அவரே டைரக்ட் பண்ணுவாரு. ஆமாம், அவரோட படங்கள் தசாவதாரம் மாதிரி படங்கள் அவருக்கான படங்களாக வந்துச்சு. ஒரு கமர்ஷியல் படத்தில் கமல் நடிச்சிருந்தா எப்படி இருக்குன்றது வந்து மறந்தே போயிடுச்சு. நிறையா மக்களுக்கு மறந்தே போயிடுச்சு. இப்போ திரும்பி பார்க்கறது வந்து ஒரு மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது சார். கமலை இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஃபைட்டு நான்லாம் ஷர்ட்லெஸ்ஸாக எதிர்பார்க்கவே இல்லை சார். ஷர்ட்லெஸ்லாம் ஃபைட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது ஜவான் ஷாருக் கான் ஞாபகத்துக்கு வந்தாரு. வயசான அப்படின்னு ஒரு ஃபைட் போடும்போது நிறைய சீன் வந்து சிட்டிசன் அஜித் ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்துச்சு சார். ஃபேஸ் ரியாக்ஷன்ல அதுல ஒரு கலெக்டரேட்ல ஒரு அஜித் ஒரு கெட்ட போட்டு போவார், அந்த முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதிகமா பாத்தீங்கன்னா தசாவதாரம் அந்த ஃபிளட்ஜ் கேரக்டர் இருக்கும்ல, அந்த ஃபேஸ் அப்படியே இந்தியன் தாத்தா முகமும் அதுவும் சேமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த அவரு தசாவதாரம் ஃபிளட்ச கொண்டு வந்து இந்தியன் தாத்தாவை நடிக்க வச்சுட்டாங்க இந்த படத்துல. அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. இந்த கெட்டப் மட்டும் அப்படி இருக்கு. நீங்க எந்திரன் படம் சொன்னீங்கல்ல சார், அதுல வர மாதிரியே கூட துப்பாக்கி அந்த கன் எடுத்து காமெடிக்கு வச்சிருந்தாரா என்னன்னு தெரியல. அது ஒரு காமெடி ட்ராக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதே மாதிரி இதுல பாத்தீங்களா சார், சித்தார்த் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹண்டிங் டாக் வேணும்னு சொல்லும்போது இவரு போன கமலுடைய பையன், அதாவது இந்தியன் தாத்தோட பையனா இருந்தா கெட்டவராச்சு அந்த படத்துல. அப்ப இவர் இதுல கெட்டவரா இருக்க மாட்டார், இல்ல கெட்டவரா இருந்து நல்லவரா மாறிட்ட பிறகு இந்த சீன் வருதான்னு நம்ம யோசிக்குது பாருங்களேன். கரெக்ட் தான் சார். சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இந்த படத்தை நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம்ல, கதை ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா உங்களால? சார் கதைலாம் அதே கதை தான் சார். கதை அதேதான் சார், ஒண்ணும் கிடையாது சார். அதே கதை. ஆனா சித்தார்த்த வந்து வளர்த்துட்டு வர்றது வந்து அவங்க அப்பா, அதாவது கொஞ்சம் அப்பாவா இருக்க மாட்டாரு, சம்திங் வேற யாரோ வளர்க்குற மாதிரியும், அவங்க நேர்மையா வளர்க்க சொல்லிட்டு இப்ப திரும்ப நீங்களே எப்படி லஞ்சம் கொடுக்க சொல்றீங்களேன்னு கேட்கற மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறமேட்டு தான் அப்பா இன்ட்ரோடக்ஷன்லாம் வருது, திரும்ப ரிட்டர்ன் வராரு, இவரு கோபத்துல பொங்கி எழுறாரு. அப்பதான் பழைய ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். அப்பாவா இருக்க வாய்ப்பு இல்ல சார். இல்ல அப்பாவா இருக்காது சார். ஏன் அப்படின்னா டைரக்டான அப்பாவா இருக்க வாய்ப்பு இல்ல சார் படத்திலேயே. சம்திங் வளர்ப்பு மாதிரி தான் ஏதோ. இல்ல ஒரு இல்ல சித்தார்த் வந்து இல்ல பேரனா இருக்குமோ சார் எனக்கு தெரிஞ்சு. நான் அதான் சொல்றேன், பேரன் தான் சொல்றேன். ஏன்னா அந்த கமல் உயிரோட தான் இருக்கு. அந்த கமல் செத்துட்டாருல. இல்ல சார், அதான் வளர்ப்பு சம்திங் தான் சார். அது மாதிரி தான் காட்டுவாங்க. ஆமா, ஏதோ வளர்த்து யாரோ வளர்க்கற மாதிரி தான் சார். அவர் அது ஃபாரின் போயிடுவார்ல சார், அந்த இந்தியன் ஒன்ல. ஆமா, ஃபாரின்ல ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்ல அங்க ஏதாவது அங்கிருந்து சித்தார்த் வந்திருக்கலாம். அப்படிதான் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் தோன்றும். ஆனா இந்தியாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் எப்படி வரும் கொண்டு வருவாங்கன்னு தெரியல. இல்ல எனக்கு தெரிஞ்சு சித்தார்த் வந்து இங்கேயே, அதாவது இந்த கமல் சின்ன கமல் இறந்துருவான் அந்த படத்துல அப்படியே போன இந்தியன் பார்ட் 1ல. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. அப்ப மனுஷகுரல் இறக்க மாட்டாங்களா? அவங்க வயித்துல பாப்பா இருந்திருக்கும், அவங்கதான் சித்தார்த் மாதிரி. அந்த அளவு போக மாட்டாரு, வாய்ப்பு இருக்குல்ல சார். சங்கர் அந்த அளவுக்கு போக மாட்டாரு, வாய்ப்பு கிடையாது. இல்ல இது எனக்கு தெரிஞ்சு ஒரு கனெக்ட் இருக்காது சார். அது இல்ல கனெக்ட் பண்ண மாட்டாங்க, கனெக்ட் பண்ண மாட்டாங்க சார். அத சார் அது ஆக்சுவலா யோசிக்க வைக்கிறாரு பாருங்க. ஆமா, சொந்தம் சொல்ல முடியாது சார். இத ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அவ்வளவுதான். நீங்க இது மாதிரி தான் மற்ற படங்களை பார்க்கும்போது ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பாசம் இருக்கு, ஆனா எதுவும் கிடையாதுன்ற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்குமே தவிர சொந்த பையன் பேரன்னு சொல்லிட்டு கொண்டு போக வாய்ப்பு இல்லை சார். அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் இந்தியன் தாத்தா காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லை சார், அதான் சார் படத்தோட இப்போ இருக்கிற வெற்றி படத்தோட சீக்ரெட் அதான் சார். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி கேஜிஎஃப், இந்த விக்ரம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகள், லஞ்சம் இந்த மாதிரி இருக்கு, எந்த அளவு எதிர்வா இருக்குன்றத காமிப்பாங்க. அவர் வர்ற சீனு வந்து தியேட்டரே வெடிக்கணும். அது வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எப்படா வருவாருன்னு சொல்லிட்டு. வர்ற சீனு தியேட்டர் அதிரும். நம்ம விக்ரம் படத்துல நமக்கு தெரியும் சார், நமக்கு விக்ரம் படத்துல கமல் உயிரோட தான் இருக்காரு, திரும்பி வரதான் போறாருன்னு தெரியும் நமக்கு. ஆனால் அதை இன்டர்வல் வரையும் ஹோல்டு பண்ணி போர் அடிக்காமல் கொண்டு போனது வந்து லோகேஷோட ஸ்க்ரீன் பிளேயோட திறமை சார். அது கொண்டு போனார். இன்டர்வலில் தேட்டரு 2 ஆயிடுச்சு, அந்த அளவு சவுண்டு. அதுதான் ஹை மூமெண்ட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பித்து இன்டர்வலில் தான் வந்து ஹை மூமெண்ட். அது வரைக்கும் என்னவா இருக்கும், எங்கே இருப்பாருன்னு தெரியும், என்னவா இருப்பார், ஒருவேளை கால் இல்லாமல் இருப்பாரோ,
இல்லை ஏதாவது அடிபட்டிருக்குமோ, ஏதாவது ஹாஸ்பிட்டலில் இருப்பாரோ, அது மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு 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 இதுவாக. அது மாதிரி நம்மளை போர் அடிக்காமல் அவர் எங்கே போவாங்க, போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஃபகத் ஃபாசில் வச்சு அப்படியே போர் அடிக்காமல் கொண்டு போவாங்க. இன்டர்வெல்ல அப்படியே வெடிச்சு சிதற மாதிரி இருக்கும். அப்படியே அங்கே தான் தீம் மியூசிக்கே ஓப்பன் ஆகும். அவ்வளோ பெரிய தீமு. அந்த படத்தோட ஃபுல் ப்ரொமோஷனுக்கு அந்த தீம் தான் யூஸ் பண்ணாங்க. படத்தில் இன்டர்வல் வரையும் அந்த தீமை யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் விக்ரம்னு சொன்ன உடனே தேட்டரே அதிர ஆரம்பிச்சிச்சு. அதே டெம்ப்ளேட் தான் சார் இதில் வரும். எல்லாம் வந்து எப்போ வருவார், இந்தியன் எப்போ வருவார்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் வர்ற சீன் வந்து தேட்டரை வந்து அதிரும். அது வந்து இப்போ அந்த கமர்ஷியலுக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது சார். இப்போ சும்மா ஃபர்ஸ்ட் சீன் இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. எடுத்த உடனே ஓப்பன் சீன்லேயே இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்ட் தான் சார். இப்ப சொல்லுங்க. கரெக்ட் தான் சார். இப்ப எனக்கு கூட வந்து என்ன தோணுதுன்னா, இப்ப ஜெயிலர் படமும் பாகுபலி 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 2 பேருமே வந்து ஒரு லெவல் வரைக்கும் பாத்தீங்கன்னா, பாகுபலியில காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஜெயிலர்ல எவ்வளவு கேவலப்பட்டு எவ்வளவு ஒரு டம்மி பீஸா இருக்கிற மாதிரி அந்த அளவு காட்டிட்டு இருப்பாங்க ரஜினியை. எப்படா ஒரு பொங்கலான்னு தெரியும் நமக்கு. ஏதோ ஒரு ஸ்கேல்ல வந்து பொங்க போறாரு, எப்போ வருவார் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து கரெக்டா பூர்த்தி செய்யற மாதிரிதான் வந்து ஜெயிலருமே இருந்துச்சு. பாகுபலி 2ல அவர் காமெடி பண்ணிட்டு இருப்பாரு கட்டப்பா கூட சேர்ந்து. அந்த இடத்துல பொங்குற சீன் அப்போ பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அந்த ஒரு வைப் கொண்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த படத்துல. அந்த மாதிரி அந்த டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா. இல்ல அந்த பணக்கார முதலைகளை பத்தி காட்டணுன்றதுக்காகவா என்னன்னு தெரியல. பட் அந்த அந்த ஆடம்பரத்தை நிறைய காட்டுற ஸ்டைல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோட லேடிஸ் இருக்கிற மாதிரி அது சில சீன் அப்படி ஒரு கட்ல காட்டினாங்க. காட்டியிருக்காரு. அது வேற பேன் இண்டியா படமும் கூட. ஸோ அதனால அது தவிர்க்க முடியாதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை காட்டியிருக்காரு. ஆமாம் சார். அது முன்னாடிலேருந்தே இருக்கு சார் நம்ம சங்கர் படத்தில். அது ஆரம்பத்துலேருந்து அப்படிதான் இருக்கு. அது தேவைங்கிறத விட கமர்ஷியலா இது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நண்டு ஓடுற மாதிரிலாம் ஒரு சீன் வச்சுட்டாரு. பட் அது ட்ரெஸ்ஸோட காட்டுறது கூட நடந்து போறதுன்னு தெரிஞ்சு போயிருக்காது. பட் அதுல நண்டு ஊருக்கு போற மாதிரி சம்திங் ஒரு சீன் வருது. அதே மாதிரி சங்கர் சாருடைய டெம்ப்ளேட் பாத்தீங்களா? அந்த முதல்வன், இந்தியன், கிட்டத்தட்ட அந்நியன், எல்லாத்துலயுமே அந்த ஊழல் பத்தி பேசி சிவாஜி முதற்கொண்டு எல்லாம் பேசி அந்த டைலாக் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைலர் ஸ்டார்ட் பண்ண அந்த டைலாக் வந்த உடனே நமக்கு ஒரு மாதிரி அந்த படத்தோட ஷேட்லாம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. என்னடா இது அந்த படத்துல பார்த்து இந்த டைலாக் அதுல பார்த்து இதுல பார்த்தோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு அந்த டெம்ப்ளேட்லயே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பார்க்கும்போது. அதான் சார் கரெக்டா முன்னாடி சொன்னல சார், அந்த சமூக அக்கறைன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் எடுத்து நிறைய ஓவர் மீட்டரா வச்சுட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், ஓகே போயிடும். அது எந்த அளவுக்கு வச்சுதான் இருக்கிறதா விஷயமா இருக்கும். இல்ல ஊழலை மட்டும் இந்த படத்தை நிறுத்திக்கிட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதையே திரும்ப ஊழல் வச்சு படம் எடுத்தாருன்னா அடுத்த சில படங்களும் போர் அடிச்சிரும்னு நினைக்கிறேன். என்னதான் பிரம்மாண்டமா இருந்தாலும் லாஜிக் ஃபெயிலியர் ஆயிடும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாட்டு இருக்கு தெரியுங்களா இந்தியன்ல? எந்த பாட்டு? இந்தியன் இப்ப எடுத்து இன்னொரு பார்ட் சார். ஆமா 3 பார்ட். ஆமா ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சிட்ட பிறகு தேர்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட் தான் ஆக்சுவலி கொஞ்சம் சீன் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு போல. எடுத்து ஓட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் படம் ஓடின உடனே அவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்கு பிளஸ் சரி ஓகே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தேர்ட் பார்ட்டுக்கான எல்லா சீன்ஸும் கவர் ஆகி ஃபுல் படம் வந்துருச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு தான் கொஞ்ச நாள் டைம். செகண்ட் பார்ட்ல அவரே சொன்னாரு ஒரு இடத்த போய் நிக்குது படம், அந்த இடத்த செகண்ட் பார்ட்டோட நிறுத்திக்கலான்ற மாதிரி சங்கர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கமல் சாரும் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு சார், இந்த மாதிரி இதுவரையும் அதாவது நினைச்சு பார்க்க முடியாத இந்தியாவே எடுத்துறாத ஒரு படம் அந்த அளவுக்கு சங்கர் இதுல பண்ணிருக்காரு, அது படம் வரும்போது தெரியுன்ற மாதிரி அவருடைய முழு நம்பிக்கை வந்து அதுல சொல்லியிருந்தாரு அந்த பேட்டியில. அவரு சொல்லும்போது நமக்கே அது உத்வேகமா இருக்கு. ஏன்னா அவரு உலக நாயகன், அவரு அவ்வளவு வித்தைகள் கத்துக்கிட்டு அவ்வளவு வித்தைகளை சினிமால இறக்கிட்டு இருக்காரு. அவரு அப்படி சொல்லும் போது நமக்கு அது சந்தோஷமாவும் இருக்கு. கண்டிப்பா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சார் கண்டிப்பாக. ஏன்னா கமர்ஷியல் எனக்கு வந்து கமல் வந்து கமர்ஷியல் நடித்தா ஃபைட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து அது லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார். அவருக்கு ஆக்டிங் பெருசாக எமோஷனல் சீனு ஆக்டிங் தான் கஷ்டம். அது அவர் ஹீரோயிசம் பண்ணுறதெல்லாம் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமல் ஃபேன்ஸ்க்கெலாம் ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறேன். இப்போ சங்கரோட மேக்கிங் ஸ்டைலில் பார்த்தீங்களா கொஞ்சம் அந்த எந்திரன் முடிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஐயா இருக்கட்டும் 2.0 இருக்கட்டும், அவரோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஏதோ இதில் இருக்கிற மாதிரி ஒரு நார்த் இந்தியாவில் எடுக்கிற மாதிரியே இருக்குது. ஆல்மோஸ்ட் படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம நேட்டிவிட்டி கம்மியாகுதோன்னு எனக்கு ஒரு இது தோணுது. இப்போ ஜென்டில்மேனு, காதலன்னு,
அந்நியன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தா ஓகே நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி ஸ்டோரின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆமா. அந்த எந்திரன் எப்போ வந்து அது பேன் இந்தியா டைப்பில் எடுத்தாங்களோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மும்பையில் நடக்கிற மாதிரி ஸ்டோரி அந்த மாதிரி தான் இருக்கு. என்னதான் சென்னைன்னு காமிச்சாலுமே இப்போ 2.0 பார்த்தீங்கன்னா சென்னைன்னு தான் காமிப்பாங்க. ஆனால் அந்த ரோடெல்லாம் நம்ம சென்னையிலேயே நம்பவே முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான இது தெரியுது, நமக்கு மேக்கிங் தெரியுது. எனக்கு அந்த ஒரு சிங்கிள் சக்கரத்துல ஒரு பைக்ல சீன் போற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராது. ஆமா ஆமா இந்த தூம் படத்துல பார்த்த சீன் மாதிரி இருந்துச்சு. எனக்கு முக்கியமா இந்திரனோட ஃபீல் தான் கிடைச்சது. நம்ம தலைவர் வந்து இதுல போவாரு, ரயில்வே ட்ராக்ல வந்து காலில் சக்கரை வந்துடும். அதை நினைச்சுதான் சொன்னேன். எந்திரன் அவருக்கு எந்திரன் கொடுத்த மாதிரி கமலுக்கு இதை கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரோன்னு சொல்லிட்டு சொல்லணும்னு நினைச்சேன் நானு. அது மாதிரி தான். 2.0 மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். அதுல என்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணாரோ அந்த மிஸ்டேக் எல்லாம் தவிர்த்துட்டு இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கான எல்லா ஃபார்முலாவும் இருக்குன்ற மாதிரி தோணுது சார். சித்தார்த்தா இருக்கட்டும், பாபி சின்ஹாவா இருக்கட்டும், நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன், அவங்களை நடிக்க வச்ச விதம், கேமரா குவாலிட்டி எல்லாமே பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இப்ப பாபி சிங்ஹாவுக்குலாம் கம்பேக் கொடுக்குற படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கம்பீரமா ஒரு அழகான ஒரு போலீஸ் ஆபீசரா நல்லா இருக்கு. அதே மாதிரி விவேக் சார் அந்த சீன்ல காட்டும் பொழுது மனசுக்கு அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நண்பரை பாக்குற மாதிரி நல்லா இருக்குடா, பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு விவேக் சாரை பார்க்கும்போது. அன்னியனோட வைப். ஆமா, ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அவர் வந்து அசிஸ்டன்ட் மாதிரி நல்லா இருக்கு. மனோபால சாரையும் காட்டுவாங்க. மனோபால சார் வந்திருந்தாரு. ஆமா, ஆனா அது இயல்பா காட்டுறாங்களா இல்ல சிஜில காட்டுறாங்களான்னு தெரியல. ஒரு சின்ன பையன் மேக்கப் ஒரு மாதிரி இதுவா பண்ணிருக்காங்க சார். அந்த இந்த படம் தமிழ் படம் மாதிரி ஒரு மேக்கப் பண்ணிருக்காங்க, ஃபுல்லா மேக்கப் பண்ணி. ஆமா, ஏதோ காமெடிக்காக பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு இப்போ இருந்துச்சு. அது மேக்கப் தான் பண்ணிருக்காங்க. முக்கியமான விஷயம் அனிருத்தோட பிஜிஎம் சார். எப்படி சார் அதை சொல்லணும் சார் கண்டிப்பா. ஏன்னா பாடல்கள் வந்து ஒவ்வொரு பாடலும் வரும்போது நீலோர்பம் பாடலை தவிர வேற எந்த பாடலும் பெருசா எதுவும் பண்ணல. நீலோர்பம் பாடலே மெலடிஸா இருக்கனால அதுக்கான ஒரு ஆவரேஜ் இது எடுத்துக்கிட்டு அழகா கொஞ்சம் பிடிச்சிருந்தது. கேட்கும்போது வந்து நல்லா இருந்துச்சு கொஞ்சம். ஆனா மத்த பாட்டு எதுவும் வரல. பட் எங்க இந்த மாதிரி ஒரு மேட்ச் இல்ல ஏரமன போட்டுலாம் நிறைய டாக் வரும்பொழுது இல்ல நான் கரெக்டான ஆளுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் சொல்ற மாதிரியே இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாம் கேட்கும்போது வந்து பரவாயில்ல பக்கா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இல்ல சார், அவரோட இதுவே ஆமா சார், அவரோட இதுவே ஆமா சென்தே வந்து பிஜிஎம் தான் சார். சங்கர் படத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் சாரை இட்டுட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அடுத்த மியூசிக் டைரக்டர் போயிருக்காங்கல்ல சார். இந்த படத்துல போயிருக்காங்க சார். முன்னாடி ஹாரிஸ் போயிருக்காருல்ல நண்பன்ல, அன்னியன்ல ஹாரிஸ் சார். ஃபர்ஸ்ட் படம் அன்னியன் தான் ஹாரிஸ் முதல்ல போட்டது. அதுக்கப்புறமேட்டுக்கு நண்பன் ரெண்டு அந்த டைம்ல கிடைக்கல, ஏஆர் ரஹ்மானோட இது கிடைக்கலன்றதுனால அவரே சஜஸ்ட் பண்ணாதான் ஹாரிஸ்க்கு போங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அனிருத் வந்து கமர்ஷியலா பயங்கரமா இருக்கும். மியூசிக் நல்லா இருக்கும் சார். அவர் ஜெயிலர்ல நம்ம பார்த்தோம், மாஸ்டர்ல பார்த்தோம், நம்ம கத்தியில ஆரம்பிச்சு கமர்ஷியல் படங்களுக்கு, ஆமா லியோவா இருக்கட்டும், கமர்ஷியல் படங்களுக்கு அவர் இது பண்ணிடுவாரு, கொண்டு போய் தூக்கி நிறுத்திடுவாரு. இதுல இந்த ட்ரைலரை பார்க்கும்போதே தெரியுது, ஓகே இதெல்லாம் கூஸ்பம் சீன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவரோட மியூசிக் தூக்கி நிறுத்திடும். ஜெயிலர்ல எப்படி சாதாரணமான சீனை நிப்பாரு தலைவர், அவ்வளவுதான். இது ட்ரக்கு கவுந்துரும், தலைவர் நிப்பாரு பின்னாடி கையை கட்டிக்கிட்டு, அதுதான் சீனு. அதுக்கு மியூசிக் அனிருத் மியூசிக் போட்டிருப்பாரு. அப்படியே சீன் அந்த டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அப்படியே அதோட இன்டென்சிட்டி அதிகமாக்கிருச்சு. இதுல அதே மாதிரி தான் அந்த சட்டையை கழட்டிட்டு அந்த ஃபைட் பண்ற சீனுக்கு எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் சொன்னாரு சார், நேத்திக்கோ ஒரு இன்டர்வியூல சொன்னார் சங்கர், இந்தியன் வந்து ரஜினி மனசை வச்சு எழுதுனது. ஆமா, அந்த இன்டர்வல்ல வந்து அவர் நெடுமுடி வேணும், ஆமா அவர் வந்து அரெஸ்ட் பண்ண வருவாரு. இவர் அந்த சேர்ல இருக்க தள்ளி விட்டுட்டு அவர் வயிற்றுல இடிச்சிரும். இவர் ஏதோ அட்டாக் பண்ணிட்டு துண்டு எடுத்து போட்டு தலையை இப்படி இது பண்ணுவாரு. அது வந்து ரஜினிக்காக எழுதுனது. அந்த துண்டை தூக்கி போடுறதும் தலையை இது பண்றதும் அதை சொல்லும் போதே வந்து சங்கருக்கு வந்து ஒரு மாதிரி டவுட் ஆயிடுச்சாமா. போச்சு, இவர்கிட்ட சொல்றோம் கண்டிப்பா ஏதோ அப்போஸ் பண்ண போறேன், என் ரஜினிக்கு எழுதுனது என்ன நடிக்க சொல்றீங்களான்ற மாதிரி அப்போஸ் பண்ணுவாருன்ற மாதிரி நான் நினைச்சாராமா. கடைசியில அவரு வந்து எதுவுமே சொல்ல, அவர் பாட்டு டேக் போயிட்டாரு சார். டேக் முடிஞ்சு பார்த்தோன்னா ரஜினியோட ஒரு சாயல் கூட, ஆமா ஒரு சாயல் கூட தெரியல சார். அது ரஜினிக்காக எழுதுனது சார், அவர் தூக்கி சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஸ்டைலான விஷயங்கள் இதுல தெரியுது எனக்கு. அது ஏதோ ரஜினிக்கான படம் மாதிரி தெரியுது. அதான் சொன்னல, ஒரு கமர்ஷியல் படம்
ஒரு கமல்ஹாசனை வச்சு எடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சங்கர் வந்து முழுசா காட்டுவாருன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. யாருக்காக ஹிட் ஆகுதோ இல்லையா சார், சங்கர் சாருக்காக ஹிட் ஆகணும். கண்டிப்பா அவரு வந்து அவருடைய வழிகள் போக்கி அவருடைய எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு இந்த படம் பயங்கரமா ஹிட் ஆகணும். ஆமா சார். அவருக்கு ஒரு நல்ல திறமையான ஒரு பயங்கரமான ஒரு டைரக்டர் அவரு. அவருக்கு இவ்வளவு பீரியட் வந்து கேப் இருந்தது வந்து என்னதான் இருந்தாலும் அது தவறுதான். இல்ல சார், நம்ம தானே சொல்லியிருந்தோம் போன வீடியோல கூட, ஒரு 10 வருஷம், 4 வருஷம் 5 வருஷம் கூட எடுத்துக்கோங்க, ஆனா நல்ல படமா கொடுங்க அப்படின்னு. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காரு சங்கர் சார். கண்டிப்பா இது நல்ல படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காக ஒரு அர்ஜென்ட், இதுக்காக ஒரு கம்பல்ஷனுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு சார் 2.0. இது வந்து அந்த மாதிரி தெரியல. அது ஒரு ஆர்கானிக்கா இருக்கு. எடுக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்காம ஒரு இப்ப இருக்கிற தேவைக்கு ஏத்த மாதிரி கதையை யோசிச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. திடீர்னு நடுவுல வந்து பிக் பாஸ் விளம்பரம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஓடவும் முடியாது. அது ஒண்ணு வந்து இருந்துச்சு. நம்மளையும் மீறி பிக் பாஸ் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஆமா ஆமா ஆமா. இல்ல நான் ஒரு இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்க படத்துல இந்த டயலாக் யூஸ் பண்ண வேணாமோன்னு எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் சார். மோஸ்ட்லி சங்கர் சார் எடுத்த ஊழலை எதிர்க்கிற படங்கள் எல்லாமே செம ஹிட் சார். ஜென்டில்மேனா இருக்கட்டும், இந்தியனா இருக்கட்டும், அந்நியனா இருக்கட்டும், சிவாஜியா இருக்கட்டும், அந்த வரிசையில இதுவும் வரும்பொழுது 100% இதுவும் ஹிட் ஆகும்னு முழு நம்பிக்கை இருக்கு சார். கண்டிப்பா. சங்கர் சாருக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களும் உங்களை பயங்கரமா வரவேற்பாங்க நாங்க நம்புறோம். மொட்டைமாடி சினிமா சேனல் சார்பா நாங்க உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். நல்லா இருக்கு சார். படம் சீக்கிரமா வெளிவரணும். பயங்கரமா 1000 கோடி 1500 கோடின்னு சொல்லிட்டு வசூல் புரியணும். நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். மொட்டைமாடி சினிமா நேயர்கள், நம்ம இப்ப ட்ரைலர் பார்த்தோம். இந்தியன் 2 ட்ரைலருடைய ரிவ்யூ பார்த்தோம். எங்களுடைய கருத்துக்கள் சராசரி மக்கள் இடத்துல இருந்து நாங்க பார்த்துட்டு சொன்ன கருத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், இல்ல உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், இல்ல எங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல ஆசைப்பட்டாலும் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா தெரிவிங்க. உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. உங்களுடைய கமெண்ட்ஸ் பொறுத்து தான் நாங்க அடுத்தடுத்து எப்படி உங்களுக்கு வீடியோக்கள் கொடுக்கணுன்ற ஐடியாலஜி எங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால மறக்காம கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது சஜஷன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய வரல. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான வீடியோவில் அடுத்து நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.